பன்முகத்தன்மையில் ஒற்றுமை என உலகிற்கே ஒரே முகம் காட்டும் இந்திய திருநாட்டின் இளைஞர் வளம் எதையும் சாதிக்கும் வல்லமை கொண்டதாக திகழ்கிறது. இளைஞர் சக்தியை ஆக்கப்பூர்வமாக ஒன்றிணைக்கும் வகையில் மத்திய அரசின் இளைஞர் நலத்துறை, சென்னை மண்டல நாட்டு நலப்பணித்திட்ட இயக்குநரகம், நேரு யுவகேந்திரா மற்றும் பெரியார் பல்கலைக்கழகம் சார்பில் இளைஞர் நாடாளுமன்றம் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. 2047 வளர்ச்சியடைந்த பாரதம் மற்றும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற தலைப்பில் நடைபெற்ற பேச்சுப் போட்டியில் சேலம், நாமக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களைச் சேர்ந்த கல்லூரி மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். நாட்டின் வளர்ச்சியை மையப்படுத்தி தேர்தல் செலவினங்களை பெருமளவில் குறைக்க ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் பெரிதும் உதவும் என்பது இளைஞர்களின் கருத்தாக உள்ளது. The nation is not built by frequent election but by effective governance, I unquote. Ladies and gentlemen, the effective governance is the key of Viksit Bharat, where one nation, one election will ensure the 60,000 crores spent on election towards the nation that vibrates the sounds of education, not the sounds of campaigns. We seek an hospital that heals and cures, not the roads that blocked for votes. நீங்கள் தேர்தலுக்கு செலவு பண்ணுற டைமை கம்மி பண்ணிங்கன்னா நாட்டு வளர்ச்சி இதாகும். இதனால் நாட்டுக்கும் சரி, அது நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் சரி, அவங்களோட சுமை குறையும், மக்களாட்சி வலுப்பெறும் மற்றும் கூட்டாட்சி இன்னும் அதிகரிக்கும், வாக்காளர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும், அதே போல் வாக்குகளின் சதவீதம் உயரும். நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் நடத்துவது தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலோட நோக்கமாக இருக்குது. இப்படி நடத்துவதன் மூலமும் நம்ம தேர்தலுக்காக செலவிடுற அந்த பணம் செலவு கம்மி பண்ண முடியுது. இது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, இந்த தேர்தல் ஒரே நேரத்தில் நடத்தி முடிப்பதனால சீக்கிரமாக தேர்தல் முடிவு சொல்ல முடியும். அதனால் அலுவல் வேலைகள்லாம் சீக்கிரமாக தொடங்க முடியுது. என்னதான் இருந்தாலும் நம்ம இன்னும் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் தமிழர்கள், கேரளாவில் எலெக்ஷன் மலையாளிம்போம். ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல்னா இந்தியர்கள்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் என்னன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல், அதுதான் சக்சஸ். எனது பாரதம் இணையதளம் வாயிலாக நடைபெற்ற முதல் கட்ட தேர்வில் வெற்றி பெற்ற இளைஞர்கள் இந்த இரண்டாம் கட்ட தேர்வில் கலந்து கொண்டனர். இதிலிருந்து மாநில அளவிலான போட்டிக்கு 10 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். எந்த ஒரு முயற்சியும் திட்டமும் இளைஞர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிடும்போது அதன் வெற்றி நிச்சயமாகிறது என்பதை நிரூபிக்கும் வகையில் இந்த போட்டிகள் நடைபெற்றன என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.